உங்களுடைய வணக்கம். ஏற்கனவே உங்கள் பெயர்களை ஒன்றாக நான் அழைத்துவிட்டேன். அழைக்க தேவையில்லை என்று சொல்கிறேன். வருகிற 31ஆம் தேதி மதச்சார்பின்மை காப்போம் பேரணி ஒருங்கிணைக்கப்பட உள்ளது. இன்றைக்கு 6வது கலந்தாய் கூட்டம். மாலை 7வது கூட்டம். எஞ்சியிருப்பது 15 நாட்கள் மட்டுமே, 2 வாரங்கள். இந்த 2 வார இடைவெளியில் நாம் கடுமையாக தீவிரமாக ஒருங்கிணைந்து களப்பணி ஆற்றினால்தான் தேசம் காப்போம் பேரணியை விடவும் வெற்றிகரமாக இதனை நடத்தி முடிக்க முடியும். தேசம் காப்போம் பேரணி குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நாம் நடத்திய பேரணி. மதச்சார்பின்மை காப்போம் பேரணி வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒருங்கிணைக்கும் பேரணி. மேலோட்டமாக பார்த்தால் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை, இந்திய ஒன்றிய அரசின் போக்குகளை கண்டித்து நாம் இந்த பேரணியை ஒருங்கிணைக்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்னும் இதனை விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. இதனை சொல்லுவதற்காகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நாம் ஒரு செயலை செய்கிற போது அதிலே நமக்கு முழுமையான புரிதலும் இருக்க வேண்டும், முழுமையான ஈடுபாடும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அதை வெற்றிகரமாக செய்ய முடியும். நான் என்ன புரிந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். நாம் அனைவரும் ஒரே புரிதலோடு, ஒரே திசை வழியில், ஒரே அலைவேகத்தில் ஒருங்கிணைந்து இயங்க வேண்டும். திசை வழின்னா டைரக்ஷன், எந்த திசையில் நம்ம போகணும். இப்போ நான் வடக்கமாக போகணும்னு நினைக்கும் போது நீங்கள் தெற்குமா போகணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம பயணம் வடக்கு நோக்கி தான் அப்படின்னு மைண்டில் செட் ஆகணும். அதான் ஒரே திசை வழியில் பயணம். இல்லை பயணம் செய்ய சொன்னாங்க, அதனால் நான் ஒரு பக்கம் போகிறேன் அப்படின்னு கிழக்கமாக போகக்கூடாது. ஒரு 500 பேர் கிழக்கமாக போகிறோம், ஒரு 300 பேர் மேற்கமாக போகிறோம், பயணம் தானே புறப்பட சொன்னார் அப்படின்னு போகக்கூடாது. ஒரே திசை வழியில் பயணம்னா கட்சி தலைமை வடக்கு நோக்கி பயணிக்கிறது என்று புரிந்து கொண்டால்தான் எல்லோரும் வடக்கு நோக்கி பயணிக்க முடியும். அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரே டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே டைரக்ஷன், ஒரே திசையில் போகிறோம். ஒரே அலைவேகத்தில் பயணிக்க வேண்டும் அப்படின்னா நான் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும் அப்படின்னு நினைச்சா பாராட்டலாம். இல்லை நான் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வருவேன், 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வருவேன் அப்படின்னா நாம் செதறி போக வேண்டியதாகும். 150ம் தப்பு, 40 கிலோமீட்டர் வேகமும் தப்பு. எல்லாம் ஒரே மாதிரி நம்ம பயணிக்கணும். நம்முடைய ஸ்பீடுங்கிறது, எனக்கு என்ன ஸ்பீடு இருக்கோ அந்த ஸ்பீடு உங்களுக்கு இருக்கும். ஆங்கிலத்தில் ஃப்ரீக்வன்சின்னு, அலைவேகம். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மைண்ட் செட். ஒரே மாதிரியான மைண்ட் செட் எப்போ உருவாகும்னா, மைண்ட் செட்னா
மனநிலை, ஒரே மாதிரியான மனநிலை. ஒரே மாதிரியான மனநிலை எப்போ வரும் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை பற்றி நாம் ஒரே மாதிரி புரிந்து கொள்ளும் போதுதான் வரும். நான் என்ன மாதிரி புரிந்து கொள்கிறேனோ அந்த மாதிரி நீங்க புரிந்து கொள்ளும். இப்போ வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம், எனவே முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இதை நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு புரிதல். அது உண்மைதான், அது ஒரு புரிதல். ஏன்னா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக மட்டும்தான் செயல்படணுமா நம்முடைய கட்சி? மற்றவங்கெல்லாம் ஒரு கண்டன அறிக்கை விட்டாங்களே, அது மாதிரி நாமும் கண்டன அறிக்கை விட்டுட்டோமே, போதாதா? ஏன் அப்புறம் அடுத்தடுத்து போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி, மண்டல கலந்தாய்வு கூட்டம், கண்டன பொதுக்கூட்டம், இதெல்லாம் நம்ம எதுக்கு அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? மற்ற கட்சிகள் யாராவது அதை செஞ்சாங்களா? பார்லிமெண்ட்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, முடிஞ்ச விஷயம், அவ்வளவுதான். ஆனால் நாம பார்லிமெண்ட்ல எதிர்ப்பு தெரிவிச்சதோடு நிற்காம ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆர்ப்பாட்டம் நடத்தியது போதாது என்று இப்போது பேரணி அறிவித்திருக்கிறோம். இப்ப இந்த 2 நடவடிக்கைகளையுமே இதுவரையில் வேற எந்த அரசியல் கட்சி செய்யல, அகில இந்திய அளவிலேயே செய்யல. ஒரு லாஜிக் நம்ம பேசலாம். என்ன, திமுக வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க, லோக்சபாவில் பேசினாங்க, ராஜ்யசபாவில் பேசினாங்க, ஜேபிசிலையும் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி 2 அவைகளும் கூடின கூட்டு குழுவிலையும் அவங்க கருத்தை தெரிவிச்சாங்க. அடுத்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம தேர்தல் வேலையெல்லாம் பார்க்காம இந்த வேலையை பண்ணிட்டு உட்காந்துக்கிறோமே, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கும் ஒரு இடைவெளி உருவாகும். ஏன் ஒரு அண்ணன் ஆர்ப்பாட்டம் நடந்ததோட போதாதா, திரும்ப வந்து ஒரு பேரணி வேற அறிவிச்சிருக்கிறாரு? இந்த கட்சி மறுசீரமைப்பு சொல்லிட்டு பேரணி அறிவிச்சு தள்ளி போடுறாரு. இது எல்லாருக்கும் ஒரு பெரிய நெருடலா இருக்கும். பொறுப்பாளர்கள்லாம் அறிவிக்கிறேன்னு சொன்னாரு, 234 மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த 144 பேருக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தள்ளி தள்ளி போடுறாரு அண்ணன், ரொம்ப நல்லது அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறதெல்லாம் கவலையா இருக்கு. இவர் ஏதோ ஒரு காரணம் தள்ளி போறதுக்காக பேரணி அறிவிச்சிருக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்கவுங்க தேவையில இருந்து தான் ஒவ்வொரு புரிதல் வரும். இதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற முயற்சி நடக்கும். இப்ப நாமெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர் ஆகலான்னு கனவுல உட்கார்ந்துதான் இவர் தள்ளி போடுறாரு, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு. இது வந்து சேம் மைண்ட் செட்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான இடைவெளி இருந்தா நாம் ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு வேலையை நாம் செய்யற போது ஒரு இயக்கத்துல டாப் டு பாட்டம், கட்சியில முன்னணி பொறுப்பாளர்கள் இருந்து கிளை செயலாளர்கள் வரையிலும் ஒரே மாதிரியான புரிதலும் ஒரே மாதிரியான வேகமும் இருந்தால் ஒரே மாதிரியான செயலை செய்து கொடுக்க முடியும். அதுக்கான ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் தான் அந்த மீட்டிங். அதை தயார்படுத்துவதற்காக தான் மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக சந்திக்கணும் முடியாது. ஒருங்கிணைந்த மாவட்ட வாரியாக 38 மாவட்டங்களுக்கும் போகணும். இப்போ மண்டல வாரியாக சந்திக்கணும் அப்படின்னு முடியும். இப்போ கூட தென் மாவட்டங்களுக்கு 2ஆம் நடத்திக்கலாம், ஆனால் 1ஆவது முடிக்கிறாங்க. இப்போ 7 மண்டலங்களாக பிரித்து 7 இடங்களில் இந்த கூட்டங்களை நாம் நடத்துவோம். இல்லை என்ன உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி, வந்திருக்கிற பொறுப்பாளர் தான் உண்மையான கட்சி. ஆக்சுவலா பார்ட்டி எதுனா இதான் பார்ட்டி, இதுதான் பார்ட்டி. மக்கள் வந்து நம்முடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க. அவங்க எல்லாத்தையும் பார்ட்டிங்கிறதுல கொண்டு வர முடியாது, கட்சிங்கிறதுல கொண்டு வர முடியாது. நாம் எல்லோரும் கட்சியை நடத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவர்கள், எல்லோரும் தலைவர்கள். நமக்கிடையில் புரிந்து கொள்வதிலே, செயல் திட்டங்களை தீட்டுவதிலே ஒருமித்த நிலைப்பாடு இருக்க வேண்டும். இல்லையே நம்மால் ஒரு செயலை உரிய நேரத்திலும் செய்ய முடியாது, உரிய எதிர்பார்ப்பு உள்ள அளவுக்கான முறையிலும் செய்ய முடியாது. என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையிலும் செய்ய முடியாது. ரொம்ப குறுகிய கால இடைவெளி. இது போன்ற பேரணிகளுக்கு குறைந்தது 2 மாதம்
இடைவெளி தேவைப்படும். ஒன்றிய வாரியாக கூட்டம் போட்டு, பிறகு முகாம் வாரியாக கூட்டம் போட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து, அவங்களை தட்டி கொடுத்து, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, நீ வண்டியை புக் பண்ணி முடிஞ்ச வரணும், ஒரு அட்வான்ஸ் கொடு, மிச்சம் அதை நான் பார்த்துக்கிறேன்லாம் சொல்லி அவங்கள வண்டி எடுக்க வைக்கணும். ஒன்றிய செயலாளர்களால் அது முடியாது. மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஏப்பா உங்களுடைய ஒன்றியத்திலிருந்து ஒரு 15 வண்டி வரணும், அல்லது 20 வண்டி வரணும், வேன் ஒரு 10 வேன், பஸ்ஸு ஒரு 5 பஸ்ஸு, இதுக்கெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க, அல்லது நான் கொடுக்குற இந்த காசு கொடுத்து போய் நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க, மிச்சத்தை நீங்களே ஃபேஸ் பண்ணிங்க. இந்த மாதிரியான ஒரு ஊக்கத்தை அவர்களுக்கு தரும்போது தான் வண்டிகளை உறுதி செய்ய முடியும். சும்மா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டா வரமாட்டாங்க. துண்டறிக்கை கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் போட்டுட்டேன் அப்படின்னா வந்துட மாட்டாங்க. திருமாவளவன் லைவ்ல பேசிட்டாரு அப்படின்னா எல்லாரும் வந்துட மாட்டாங்க. கிரவுண்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபீல்டு ஒர்க்கு கீழே இறங்கி மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்குரிய ஒன்றியங்கள் எத்தனையோ அந்த ஒன்றியங்களுக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளை எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், இருக்கிறது என்ன 15 நாள் தான், இந்த 15 நாளுக்குள்ள நம்ம எத்தனை வண்டிகளை வைக்க முடியும், அதுக்கு என்ன ஏற்பாடு, நீ என்ன செய்ய போற, உனக்கு நான் என்ன செய்யணும், முடியாதுன்னு சொல்றவங்க முடியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அவங்களுக்கு இப்படிதான் இப்படி செஞ்சாக்க அதை செய்ய முடியுங்கிறத வழிகாட்டணும். இதையெல்லாம் செய்யறதுக்கு குறைஞ்சது நமக்கு 2 மாதம் தேவைப்படும். ஒரே வேகத்தில் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் செய்ய முடியாது. ஆனால் நமக்கு அதற்கான கால அவகாசம் இல்லை. எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட எலெக்ஷன் மோடுக்கு வந்துட்டாங்க. கூட்டணி அமைக்கிறது, கூட்டணி தொடர்பான விவாதங்களை நடத்துவது, அதற்கான களப்பணிகளை ஆற்றுவது. திமுக அதிமுகலாம் கிட்டத்தட்ட எல்லா பூத் கமிட்டி போட்டு முடிச்சிட்டாங்க, வேலையை முடிச்சிட்டாங்க. அவங்க ரெடியா இருக்காங்க. 1 2 3 ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நாம இன்னும் அந்த சிந்தனைக்கே போகல. நமக்கு பிற கட்சிகளை போல தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து களப்பணிகளை, செயல் திட்டங்களை வரையறுத்து செயல்பட முடியாது. நாம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு களத்தை அவ்வப்போது உருவாக்கி மக்களை அரசியல்படுத்தி வருகிறோம். அது நமக்கான தேவையாக இருக்கிறது. அதுதான் நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள ஒரு வேறுபாடும் கூட, சிறப்பான வேறுபாடும் கூட. அதை நாம் அப்படித்தான் அணுக முடியும். சிஏஏ சட்டம் வந்தபோது கூட எல்லா கட்சிகளும் கண்டனம் தெரிவித்ததோடு அமைதியாகிவிட்டார்கள். நான் கர்நாடகாவுக்கு போனேன், ஆந்திராவுக்கு போனேன், தெலுங்கானாவுக்கு போனேன், கேரளாவுக்கு போனேன். அங்குள்ள இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் என்னை அழைத்தார்கள். நம்முடைய இயக்கமும் அண்டை மாநிலங்களிலே அதை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினார்கள். அதெல்லாம் போய் கலந்துக்கிட்டேன். தேசம் காப்போம் பேரணியை நாம் மட்டும்தான் அறிவிச்சோம். இந்தியாவிலேயே வேற யாரும் அதுக்கு ஒரு பெரிய அளவிலான மக்கள் திரள் பேரணியை நடத்தியதாக நான் பார்க்கிறேன். அங்கங்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. இப்ப நேரம் இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் அங்கங்க பெரிய லட்சக்கணக்கான மக்களை திரட்டி பேரணியை நடத்தி இருக்கணும். ஏன் நடத்தணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு சீரியஸான ஒரு சட்டம் இந்த சட்டம், ஒரு சீரியஸான பிரச்சனை. வட இந்தியாவில் அப்படியே அவங்க ஒரு எம்பி தொகுதினா மொத்தமா முஸ்லீம்களே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்த மக்கள் தொகை கொண்ட தொகுதிகள்லாம் இருக்காங்க. ஹைதராபாத்லாம் தொடர்ந்து ஓவைசி தான் ஜெயிப்பார்லாம். அதுக்கு காரணம் அவ்வளவு அடர்த்தியா அது முஸ்லீம் தான் இருக்காங்க, வேற யாரும் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலையும் முஸ்லீம்கள் அடர்த்தியா இருக்கிறாங்க
கேரளாவில் கூட அடர்த்தியாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. மொத்தத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டா 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் தான் அதிகமாக இருப்பாங்க வாக்காளர்கள். ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டா 10,000 பேருக்குள்ள இருப்பாங்க. 2 லட்சம் ஓட்டு மொத்தம் ஒரு சட்டமன்ற தொகுதி. ஆனால் வட இந்திய பகுதிகளில் கேரளாவில் தொடர்ந்து 4 MP 5 MP அவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரே பகுதியில் ஒரே மாவட்டம் அல்லது ஒரு மண்டலம் அப்படின்னு பார்த்தா அப்படியே அடர்த்தியாக இருப்பாங்க முஸ்லீம்கள். அவங்கெல்லாம் திரண்டாங்கன்னு சொன்னால் ஒரு கால் கொடுத்தா போதும். ஏன்னா அவங்களுக்கு மசூதிகளில் வெள்ளிக்கிழமை கூடுவாங்க. ஒரு கால் கொடுத்தாங்கன்னா 1,00,000 பேரை ஒரு 2 நாள் இடைவெளி நம்மளால திரட்ட முடியும். ஏற்கனவே அங்கே ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்க. மத அடிப்படையில் அவங்க ஒரு திரட்டப்பட்ட சமூகமாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் அப்படிதான் மத அடிப்படையில் ஒரு திரட்டப்பட்ட சமூகமாக இருக்கிறாங்க. அவங்கள ஒரு அழைப்பில் ஒரு கால் கொடுத்தா போதும், ஒரே அழைப்பில் லட்சக்கணக்கில் திரட்ட முடியும். ஆனால் முஸ்லிம்கள் அப்படி திரண்டு போராட முடியாது என்கிற அளவுக்கான ஒரு அச்சுறுத்தலை இங்கே சங் பரிவார்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பாபர் மசூதி இடிப்பு, அதை தொடர்ந்து நடந்த வழக்கு, அந்த வழக்கிலே வந்த தீர்ப்பு வெளிப்படையான அப்பட்டமான அநீதி. ஆனால் இஸ்லாமியர்களால் அதை மூர்க்கமாக எதிர்க்க முடியவில்லை. அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியாயிட்டாங்க. இதுதான் RSS உடைய சதித்திட்டம், அவர்களின் அரசியல் சூழ்ச்சி. அதை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெற சொல்லி பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் வேளாண்மை செய்யக்கூடிய OBC சமூகங்களை சார்ந்த தலைவர்கள் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. டெல்லிக்கு செல்ற எல்லா மெயின் சாலைகளையும், பிரதான சாலைகளையும் அடைச்சிட்டாங்க. வண்டியை கொண்டு நிப்பாட்டி பிளாக் பண்ணிட்டாங்க. 1 வாரம் இல்லை, 1 மாசம் இல்லை, 1 வருஷத்துக்கு மேல அந்த போராட்டம் நடந்துச்சு. நானும் ரவிக்குமார் அவர்களும் ஒரு நாள் அந்த போராட்டத்துக்கு போய் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் அவங்களோட இருந்து வந்தோம். எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. என்ன இவங்க இப்படி போராட்டம் நடத்துறாங்க, சட்டம் நிறைவேறி அது நடைமுறைக்கு வந்துருச்சு, எப்படி இந்த சட்டத்தை திரும்ப பெற போறா, இவங்க எந்த நம்பிக்கையில் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த அப்பாவி ஜனங்களை கொண்டு பனியிலையும் வெயிலையும் காய போடுறாங்களே இந்த வேளாண்மை சங்கங்களின் தலைவர்கள், எந்த நம்பிக்கையுமே எனக்கு இல்லை. ஒரு சின்ன நம்பிக்கை கீற்ற கூட எனக்கு இல்லை. ஏதோ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 1.25 வருஷம் முடிஞ்ச உடனே பஞ்சாபுக்கு தேர்தல் வந்துச்சு. மோடி பணிந்தார், அந்த 4 சட்டங்களையும் திரும்ப பெற்றார். மிகப்பெரிய அரசியல் வெற்றி. ஒரு அரசு பெரும்பான்மை பலத்தை கொண்டு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளை எல்லாம் மீறி அடாவடித்தனமாக 4 சட்டங்களை நிறைவேற்றி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த பிறகு அதே அரசு பணிந்து நிறைவேற்றிய சட்டங்களை திரும்ப பெற்றார்கள் என்றால் அதுதான் புரட்சி. இதுதான் புரட்சி. வேளாண்மை விவசாய சமூகத்தை சார்ந்த இந்த சங்கங்கள், இந்த தலைவர்கள் அவ்வளவு உறுதியாக நின்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள், போராடினார்கள். அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்படி. நம்ம ஒரு நாள் போராடிட்டு ஃபெட்டப் ஆயிடும், 2 நாள் போராடிட்டு சலிப்பு வந்தது நமக்கு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு நம்ம உடனே அடுத்த மனநிலைக்கு போயிடுறோம். ஆனால் விவசாய சங்கங்களை சார்ந்தவர்கள், எந்த அரசியல் கட்சியோடும் தொடர்பில்லாதவர்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு, எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு கடுமையான பனி விழும் காலத்தில், அதாவது வட இந்தியாவெல்லாம் நீங்க பனிக்காலத்தில் போனீங்கன்னா என்ன எனக்கு தெரியாது. நம்மெல்லாம் போய் ஒரு நாள் அங்கே வாழ முடியாது. கடும் குளிரா, அந்த குளிர்காலத்திலும் போராட்டம் தொடர்ந்தது. கோடை காலத்தில் போய் நீங்க டெல்லியில 2 நாள் தங்க முடியாது. அவ்வளவு கடுமையான வெப்பம் அடிக்கும், அப்படியே மண்டை பிளக்கிற மாதிரி வெப்பம். அந்த கோடை வெயிலிலும் விவசாயிகள் போராட்டங்களை நடத்தினார்கள். அவங்க யாரும் துண்டறிக்கை அடிச்சிட்டு ஓட்ட கொடுக்கல, போஸ்டர் அடிச்சிட்டு ஓட்டல, யாருக்கும் சாப்பாடு போடல. அவனா வீட்டில இருந்து வண்டியை கட்டிக்கிட்டு அரிசி, பருப்பு,
விறகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எரிவாயு அடுப்பு கேஸ் அடுப்புலாம் கொண்டு வந்து ரோட்லேயே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டான். அவன் போன பிறகு அதே ஊரில் ரெடியாக இருப்பான், இன்னும் 10 பேர் வண்டி எடுத்து டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துடுவான். இவன் போய் அங்கே ரெஸ்ட் எடுப்பான். அவன் வந்து ஒரு 15 நாள் இருப்பான். இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தின் விளைவாக நிறைவேற்றப்பட்ட 4 சட்டங்களை அந்த ஆட்சியாளர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்களை தோற்கடித்தார்கள் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களின் விவசாயிகள். அந்த மாதிரி இந்த சட்டங்களை திரும்ப பெற சொல்லி சிஏஏ சட்டங்களையும் வக்ஃப் திருத்த சட்டத்தையும் முத்தலாக் சட்டத்தையும் திரும்ப பெற சொல்லி போராட வேண்டும். அப்படி போராடினா அது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சாதகமா போய் முடியும். அதுதான் அவன் எதிர்பார்க்கலாம். முஸ்லீம் நான் முஸ்லீம் அப்படின்னு இந்தியாவை 2ஆ பிரிக்கணும். அதான் ஆர்எஸ்எஸ் நோக்கம். முஸ்லீம் மட்டும் மத அடிப்படையிலே திரண்டால் இயல்பா மற்ற மதங்களை சார்ந்தவர்களுக்கு, குறிப்பா இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு, அவெல்லாம் ஒன்னா சேர்றான், நாம ஏன் ஒன்னா சேரக்கூடாது? அப்போ ஒரு கட்சியை தேவைப்படாது, பிஜேபின்னு ஒரு கட்சியை தேவைப்படாது. ஜனங்க ரொம்ப ஈஸியா கவுண்டர் போலரைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு மாவட்டத்திலே அல்லது ஒரு ஊர்லேயே எஸ்சி மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா, நாங்க எஸ்சி நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சேர்ந்தா உடனே கவுண்டரா வந்து நான் எஸ்சிஸ் தான் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அவங்க அரசியல் ரீதியாக பிரிஞ்சு நிற்பான். உள்ளூர்ல தகராறு இருக்கும், பிரசிடென்ட் எலெக்ஷன்ல தகராறு நடந்திருக்கும், அந்த சாதிகளுக்குள்ளே இன்னொரு சாதிக்கு இடையில சண்டை நடந்திருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு ஏய் எஸ்சி எல்லாம் ஒன்னா சேர்றாயா, உடனே பெரும்பான்மை நாம ஒன்னா சேரணும். இது வந்து ஒரு காமன் சைக்காலஜி, ஒரு பொது உளவியல். இப்போ முஸ்லீம்கள் வந்து நாங்கெல்லாம் முஸ்லீம் ஒன்னா சேருவோம் அப்படின்னு அவங்க திரண்டாங்கன்னா, நான் முஸ்லீம்களை சேர்க்கறது, குறிப்பா இந்துக்களை சேர்க்கறது ரொம்ப எளிதா போயிடும். அதனால முஸ்லீம் அமைப்புகள் தயங்குகிறது. உள்ளபடியே இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய புரட்சியே நடந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு அநீதியான சட்டம் இது. இந்து மதத்துக்கு கூட அங்கங்க மடாதிபதிகள் தலைமையில நிறைய சொத்து இருக்குது. அங்க என்ன நடக்குது, யார் என்ன செய்யறாங்க யாருக்கும் தெரியாது. எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு யாருக்கு தெரியும்? மதுரை ஆதீனத்திற்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி ஒவ்வொரு மடம் அல்லாத பிற கோயில்கள், ஒவ்வொரு கோயிலுக்கு சிவன் கோயில், பெருமாள் கோயில், அதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான நிலங்கள், எக்கச்சக்கமான வீட்டு மனைகள், கணக்கு வழக்கு இல்லாத வீடுகள் எல்லாம் அவன் எழுதி கொடுத்து போயிடுவோம். பிள்ளை இல்லாதவன், குடும்ப வாரிசு இல்லாதவெல்லாம் எழுதி கொடுத்து போயிடுவோம். 100 ஏக்கர் 50 ஏக்கர் 1000 ஏக்கர் எழுதி கொடுத்து போயிடுவான் சொத்தை. அவங்க பின்னால யாரும் வாரிசு இருக்காது, கோயிலுக்கு கொடுத்துருவான். அந்த சொத்து நிர்வாகத்திற்குள் யாராவது வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தலையிட முடியுமா? முடியாது. தலையிடலாம் என்று சட்டம் இயற்ற முடியுமா? இயற்ற முடியாது. ஆனால் முஸ்லிம் சொத்துக்களின் நிர்வாகத்திலே இந்துக்கள் உறுப்பினராக நியமிக்கப்படுவார்கள் என்று சட்டம் இயற்றப்படுகிறது. இது வெளிப்படையான அப்பட்டமான ஒரு சமூக அநீதி. எல்லோருக்கும் தெரிகிறது இது ஒரு அநீதி என்று. ஆனால் சம்பிரதாயமான கண்டிப்போடு அதை நிறுத்திக் கொண்டார்கள். அவ்வளவுதான். என்ன காரணம்? எதிர்கட்சிகள் என்ன பயம்னா, முஸ்லீம்களுக்கு நாம வலிந்து ஆதரவு தெரிவித்தால் முஸ்லீம் அல்லாதவர்களின் ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடும். அரசியல் கட்சிகளுக்கு அந்த நெருடல் இருக்கிறது, அந்த நெருக்கடி இருக்கிறது, அந்த அச்சம் இருக்கிறது. அது ஒரு வகையான போபியா, ஒரு பயம், ஒரு உளவியல் சார்ந்த அச்சம். ஆகவே எந்த ஒரு எதிர்கட்சியும் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த பிரச்சனையை எடுத்து செல்ல தயாராக இல்லை. நாம் மட்டும் ஏன் செய்யணும்? நாம் தேர்தல் அரசியலை கடந்து சிந்திக்கிறோம், அதனால் செய்கிறோம். அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? இந்த கேள்விகள் எல்லாம் எழும். ஆனால் அதையெல்லாம் விட
நமக்கு தற்காலிகமாக கிடைக்கிற லாபத்தை விட, நமக்கு தற்காலிகமாக கிடைக்கிற பயனை விட, நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலை நிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அரசமைப்பு சட்டத்திற்கு பாதிப்பு, தீங்கு, மிகப்பெரிய நெருக்கடி. இந்த கோணத்தில் இதை நாம் அணுக வேண்டும். இதுதான் ஒரே திசை வழியில் சிந்திப்பது, ஒரே அலைவேகத்தில் இயங்குவது என்று நான் சொன்னேன். இதை எப்படி நாம் அப்படி புரிஞ்சுக்க முடியும்? இது என்ன, எப்படி கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கும்? அம்பேத்கருடைய அரசியலுக்கு இது எப்படி எதிராக இருக்கும்? அம்பேத்கர்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஒரு தலைவர் தானே, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு போராடியவர், அவ்வளவுதானே. அம்பேத்கர்னா எஸ்சி எஸ்டி மக்களின் பாதுகாப்பை மட்டும்தானே உயர்த்தி பிடித்தார், முன்னிறுத்தினார். இந்த சட்டத்தால் என்ன எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பாதிப்பு? ஒண்ணுமில்லையே. இது ஒரு ஷேலோ அப்ரோச், ஒரு மேலோட்டமான அணுகுமுறை. லாஜிக் படி இது சரி, ஆனால் கருத்தியல் படி இது நீதியா என்றால் நீதி இல்லை. அம்பேத்கரை புரிந்து கொண்டால்தான் இதையும் புரிந்து கொள்ள முடியும். அம்பேத்கர் அவர்களை புரிந்து கொள்வதற்கு அரசமைப்பு சட்டத்தை ஓரளவுக்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் எஸ்சி சமூகத்தை சார்ந்தவர், அவர் ஒரு மகர் சாதியை சார்ந்தவர் என்கிற அந்த அடையாள அரசியல் மட்டும் போதாது. அவர் அப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை, அந்த அரசியலை அவர் உயர்த்தி பிடிக்கவில்லை. அப்படி நினைச்சிருந்தார்னா அவர் மகர் சாதி சங்கம் மட்டும் உருவாக்கி நாம் பிறந்த சாதிக்கு உரிமை வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு சித்ரா பௌர்ணமி மாநாட்டம் நடத்தியிருப்பார். மகர் சாதிகளை தான் ஒருங்கிணைச்சு, ஏன்னா அவருக்கு புத்தரை ரொம்ப பிடிக்கும். அவரும் ஒரு சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து மகர சாதியெல்லாம் வாங்க, உங்களுக்கு நான் ஒரு 10.5% இடஒதுக்கீடு வாங்கி தரேன் அப்படிங்கிறதோட அவர் நின்றுப்பார். ஆனால் அவர் இந்த வரம்புகளை எல்லாம் கடந்த ஒரு தலைவர், இந்த அடையாளங்களை எல்லாம் கடந்த ஒரு தலைவர். சில சாதியவாதிகள் அவரை சாதிய வளையத்திற்குள்ளே சுருக்கி பார்க்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் விஷன், அவருடைய பார்வை என்ன? அப்படி ஒரு விஷன் அவருக்கு இல்லைன்னா அவரை அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை எல்லாம் தந்திருக்க மாட்டாங்க. அவர் ஒரு எஸ்சி சாதி சங்க தலைவர் போயிடுவோம் கடந்தது. எத்தனையோ பேர் சாதி சங்கத்தில் எத்தனையோ அட்வொகேட் இருக்கிறான், நல்ல ஸ்கில்டு அட்வொகேட்லாம் இருக்கான். அப்படி ஒரு அட்வொகேட்டாக அவரை பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். பாரத்லா முடிச்ச ஒரு வழக்கறிஞர், அது எஸ்சி எஸ்டி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராடி அப்படின்னு அவரை ஓரம் கட்டியிருப்பாங்க. அவர் எல்லா அடையாள அரசியலையும் கடந்து நிற்கிற ஒரு மாபெரும் சிந்தனையாளர், தத்துவார்த்த சிந்தனையாளர். தலைமுறை தலைமுறை கடந்து அவருடைய சிந்தனைகள் இந்த சமூகத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்றவை. அரசமைப்பு சட்டத்தை புரிந்து கொண்டால் அம்பேத்கரை புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அரசமைப்பு சட்டத்தை மட்டும் ஒரு சான்றுக்கு நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். நீங்க வெறும் மஃப்ளர் போட்டுக்கிட்டு நான் வீசிக்கே அப்படின்னு சொன்னா போதாது. நீளம் சிவப்பு அடையாளத்தை மட்டுமே நமக்கான அடையாளம் என்று கருதிவிடக் கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கருத்தியல் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கருத்தியல்னா கோட்பாடு அப்படின்னு பொருள். கொள்கை, கோட்பாடு, அதுதான் ஆங்கிலத்தில் ஐடியாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம்
1935 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டத்திற்கு மாற்றாக எழுதப்பட்டது. கவர்மெண்ட் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்துச்சு, அப்போ ஒரு சட்டம் இருந்துச்சு, அதுக்கு பேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. 1935ஆம் வருஷம் எழுதப்பட்ட ஒரு சட்டம். அதை வச்சுதான் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குனாங்க. அதுக்கு வேட்பாளர்களை நிறுத்தி உறுப்பினர்களை தேர்வு செய்தாங்க. அவங்க ஆட்சி நிர்வாகம் தொடர்பான கொள்கை முடிவுகள் எல்லாம் எடுத்தாங்க. சட்டமன்றம் அதன் அடிப்படையில் தான் உருவானது. சட்டமன்றங்களுக்கு அதன் அடிப்படையில் தான் தேர்வுகள்லாம் நடந்துச்சு, தேர்தல்லாம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே சட்டம் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்து அதை மாற்றி மாற்றி திருத்தம் பண்ணி கொண்டு வந்த கடைசி சட்டம் அந்த சட்டம். இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவானது. 1947 ஆகஸ்ட் 15 இந்த நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது. வெள்ளையர்கள் வெளியேறிவிட்டார்கள். நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது. ஆனால் வெள்ளையர்களின் சட்டம் அப்படியே இருந்தது. அந்த அடிப்படையில் அரசும் இயங்கியது. அந்த அடிப்படையில் தான் எல்லாம் இயங்கிக் கொண்டிருந்தன. இப்ப நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது, ஆனால் குடியரசாகவில்லை. குடியரசு ஆவது என்றால் என்ன? நமக்கு நாமே ஒரு சட்டத்தை எழுதி கொண்டு நம்மை நாமே ஆண்டு கொள்வது. குடி என்றால் மக்கள், குடியரசு என்றால் மக்கள் அரசு. 47க்கு பிறகு அரசு இருந்துதான் இருந்தது, ஆனால் பிரிட்டிஷ்காரன் இல்லை. இருந்தாலும் அந்த அரசு பிரிட்டிஷ் அரசு தான். வைஸ்ராய் கவுன்சில் இருந்தது, அவருடைய பிரதிநிதிகள் கொண்ட சபை இருந்தது, அந்த சட்டங்கள் இருந்தன. ஆகவே நமக்கு நாமே ஆண்டு கொள்வதற்கான ஒரு சட்டத்தை எழுத வேண்டிய தேவை எழுந்தபோது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் வரைவு குழு ஒன்று அமைக்கப்பெற்று அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் கண்துஞ்சாமல் உழைத்து தன் ஆற்றல் முழுவதையும் அதற்காக செலவழித்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம் 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. அந்த நாள் தான் இந்தியா குடியரசான நாள். குடியரசு ஆயிடுச்சு. அந்த குடியரசை எப்படிப்பட்ட குடியரசு என்று அரசமைப்பு சட்டம் விவரிக்கிறது. புதுதில்லியிலே உருவாகிற இந்திய ஒன்றிய அரசு என்பது எத்தகைய அரசு? இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு. சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ரிபப்ளிக்னா குடியரசு, டெமோக்ராட்டிக்னா ஜனநாயக குடியரசு. இப்போ பாகிஸ்தான்ல கூட குடியரசுன்னு சொல்லுவாங்க, ஆனா அங்க ராணுவ ஆட்சி இருந்தது. அதை டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் சொல்ல முடியாது. மிலிட்டரி டிக்டேஷன் இருந்துச்சு. ஆனா இந்தியாவில் உருவான குடியரசு டெமோக்ராட்டிக் குடியரசு, ஜனநாயக குடியரசு, இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு. இந்த சாவரின் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு பேரு தமிழ்ல இறையாண்மைன்னு அர்த்தம். இறைன்னா அரசு, இறையாண்மை என்றால் அரசாண்மை, அரசாண்மை என்றால் நாங்களே எங்களை ஆண்டு கொள்கிறோம் என்று பொருள். நாங்கள் யாரையும் சார்ந்திருக்க மாட்டோம். எங்கள் நாட்டின் மீது, எங்கள் அரசின் மீது இன்னொரு நாடு தலையிட முடியாது, தலையிட அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு சொல்லு. இது சாவரின் ஸ்டேட். பிரிட்டிஷ்காரனுக்கு இனிமே இங்க வேலை இல்லை. எங்களுக்கான பாலிசியை நாங்களே முடிவு பண்ணுவோம், எங்களுக்கான சட்டங்களை நாங்களே ஏற்றிக்கொள்வோம், எங்களுக்கான பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக் கொள்வோம், யாரையும் நாங்கள் சார்ந்திருக்க மாட்டோம். ஆனா மோடி ஆட்சியில டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறாரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நின்று விட்டது. இங்க சாவரினிட்டி கேள்விக்குறியாகிறது. டொனால்டு ட்ரம்ப் இன்னொரு நாட்டினுடைய அதிபர். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு நாட்டின் ஆதரவை கேட்பது என்பது வேறு, அவர்கள் தலையிடுவது என்பது வேறு.
ஆனால் அதில் எடுக்கப்படுகிற முடிவுகள் நாம் எடுக்கிற முடிவுகளாக இருக்க வேண்டும். அதை அறிவிக்கக்கூடியவர்கள் நாம இருக்க வேண்டும். அதுதான் சாபரிட்டி, அதுதான் இறையாண்மை. நம்ம பிரச்சனை இன்னொருத்த தலையிட்டு அவங்க 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் விளையாட வேணாம் போங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அவங்க அடிச்சுக்கிற மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, சரி விளையாண்டது போதுயா போய் வேலையை பாருங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்ற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல நம்ம அரசாங்கத்துடைய சாவரிட்டி, இறையாண்மை கேள்விக்குரியாது. இறையாண்மைனா நீங்க என்ன புரிஞ்சு அது சொல்ல வர. ஆகவே வெள்ளையர்கள் வெளியேறிய பிறகு இங்கே உருவாகி இருக்கிற அரசு என்பது ஒரு ஜனநாயக குடியரசு, இறையாண்மை உள்ள குடியரசு. அம்பேத்கர் அந்த சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றதனால், அதுதான் ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் கவனமா கேளுங்க. அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றதனால் இந்த அரசுக்கான அரச மதம் எது என்பது அறிவிக்கப்படாமல் இருந்தது, ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தது. நோ ரிலிஜன் ஃபார் ஸ்டேட். அரசுக்கு ஒரு அரச மதம் கிடையாது. உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் ஸ்டேட் ரிலீஜன் உண்டு, இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலீஜன் இல்லை. இப்ப இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலீஜன் வேணும் அப்படிங்கிறது பிஜேபி RSS உடைய கோரிக்கை. இதை லாஜிக் படி பார்த்தா அப்சல்யூட்லி கரெக்ட் நாம சொல்ல முடியும், பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் நாம சொல்ல முடியும் லாஜிக். ஏன்னா பாகிஸ்தானுக்கு முஸ்லீம் மதம் தான், இஸ்லாம் மதம் தான் ஸ்டேட் ரிலீஜன். இலங்கைக்கு புத்திசம் தான் ஸ்டேட் ரிலீஜன். இங்கிலாந்துக்கு கிறிஸ்டியானிட்டி ஸ்டேட் ரிலீஜன். ஏன் இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலீஜன் இருக்கக்கூடாது? உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் ஸ்டேட் ரிலீஜன் இருக்கும்போது இந்தியாவுக்கு ஏன் இருக்கக்கூடாது? பார்த்தா மேலோட்டமா ஆமா கரெக்ட் தானே அவங்க சொல்றது. அப்ப ஸ்டேட் ரிலீஜன் வேணும்ல, ஏன் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் ரிலீஜன் இல்லாம போச்சு? இப்ப அம்பேத்கர் பண்ணது தப்பு தானே அப்படிங்கிற கேள்வி. ஆனால் இந்த விவாதம் அம்பேத்கர் அவர்களின் காலத்திலேயே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் காலத்திலேயே பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள், சமகால தலைவர்கள் விரிவாக இதை விவாதித்தார்கள். பெரிய அளவில் விவாதம் நடந்துச்சு. கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இந்திய அரசுக்கு நோ ரிலீஜன் வேண்டாம். அதுதான் செக்யூலரிசம். அதுதான் செக்யூலரிசம். செக்யூலரிசம்ங்கிற வார்த்தைக்கு மதச்சார்பின்மையின் பேரு. அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற குடிமக்கள் யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எந்த கடவுளையும் வழிபடலாம், எந்த கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் இந்த அரசுக்கு மதம் வேண்டாம். இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இதுல நீங்க ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய ஒரு செய்தி. நான் பல மேடைகளில் பேசிட்டு இருக்கிறேன். இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, காந்தியடிகளும் மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் ஆச்சரியமானது. ஏன்னா அவருக்கு ஒரு தீவிரமான மத நம்பிக்கை உள்ளவர், அதுவும் இந்து மத நம்பிக்கை உள்ளவர், அதுவும் ராமர் பக்தர். நான் ஒரு சனாதன சக்தி என்று அவரே வெளிப்படையாக ஒத்துக்கொண்டவர். என்னுடைய கோட்பாடு சனாதனம் அப்படின்னு அவர் ஒத்துக்கொண்டவர். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு வேண்டாம், சகோதரர்களாக வாழ்வோம். ஆனா உன் சாதி உனக்கு, என் சாதி எனக்கு, நாம தீண்டாமையை கடைபிடிக்க வேண்டாம். இதுதான் காந்தியடிகளுடைய அரசியல். சாதி இருக்கட்டும் சொன்னார், அது கடவுள் உருவாக்கியது அப்படின்னா, ஒரு தீவிரமான கடவுள் நம்பிக்கையாளர் அந்த காந்தியடிகள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு, அந்த காந்தியடிகள் அரசுக்கு மதம் வேண்டாம் சொன்னார். அம்பேத்கர் சொல்லுகிற அந்த கருத்தோடு உடன்பட்டவர் காந்தியடிகள். அந்த புள்ளியிலே உடன்பட்டார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒருவேளை காந்தி அன்னைக்கு எடக்கு முடக்கா சிந்தித்திருந்தால், இல்லை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இந்தியாவுக்கு, இந்திய அரசுக்கு இந்து மதம் தான் அரச மதம், நேருங்கவா, நான் சொல்றதை கேள், அம்பேத்கர் சொல்றதை கேட்காத, கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்கணும், இந்த தேசத்திற்கு அவன் பாகிஸ்தான் பேர் வச்சுட்டா நாம் இந்து ராஷ்டிரான்னு பேர் வைக்கணும்,
அவன் முஸ்லீம் மதத்தை அரச மதமாக ஏற்றுக்கிட்டான், அவன் இந்து மதத்தை அரச மதமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு காந்தி சொல்லி இருந்தால் அவரை சுட்டு கொண்டிருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி இருந்தால் நேருக்கு பெரிய நெருக்கடியா மாறி இருக்கும். அவர் பேச்சை தட்ட முடியாது அவரால். காந்தியால் தான் நேரு அவர் பிரதமராக ஆகியிருக்க முடியாது. ஒண்ணு அவர் வெளியேறியிருப்பார் அரசியலை விட்டு, இல்லைன்னா ஐயா சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்திருப்பார். அப்படி ஒரு முடிவெடுத்திருந்தால் அம்பேத்கர் எழுதிய இந்த அரசமைப்பு சட்டம் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக உருவாக்கப்பட்டிருக்கும். ஒன்று அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாரு, அல்லது ஏதோ செஞ்சீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருந்திருப்பார். அரசுக்கு மதம் வேண்டாம் என்பதில் காந்தியடிகளுக்கும் உடன்பாடு இருந்தது, ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் உடன்பாடு இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தோடு அவர்கள் ஒத்து போனார்கள். 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் ஒரே புள்ளியில் இணைந்தது மதச்சார்பின்மை என்பதுதான். யுத்தம் நடக்குது, பயங்கரமான கலவரம் நடக்குது, நாடு 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஒரு பகுதி இந்தியாவில் இருந்துச்சுன்னா இன்னொரு பகுதி கிழக்க ஈஸ்ட் பாகிஸ்தான், மேற்க வெஸ்ட் பாகிஸ்தான். பாகிஸ்தான் 2 இருந்தது, பல பேருக்கு தெரியாது. நாடு பிரிவினை ஆகிற போது 2 பாகிஸ்தான், ஏன்னா இந்த பக்கமும் முஸ்லீம்கள் அடர்த்தியா இருக்கிறாங்க, அதையும் பாகிஸ்தான் பிரிச்சாச்சு. மேற்கு பக்கம் இருந்த முஸ்லீம்கள் அடர்த்தியா இருந்த பகுதி அதையும் பாகிஸ்தான் பிரிச்சாச்சு. இந்தியாவுக்கு மேற்கே இருந்தனால மேற்கு பாகிஸ்தான், கிழக்கே இருந்தனால கிழக்கு பாகிஸ்தான். இது அப்படியே நீடிச்சா இந்தியாவுக்கு பெரிய நெருக்கடி ஆயிரும்னு அன்னைக்கே உணர்ந்த இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அதில் அரசியல் சூழ்ச்சி பண்ணி கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பிடிச்சி, முஜிபுர் ரஹ்மான் போன்ற தலைவர்கள்லாம் பிடிச்சி, உங்களுக்கு தனிநாடு நான் உருவாக்கி தரேன், நீங்கள் போராட்டம் நடத்துங்கன்னு ஊக்கப்படுத்தி இவங்க இங்கிருந்து ஆயிரக்கணக்கான துருப்புகளை அனுப்பி, லட்சக்கணக்கான துருப்புகள் படை வீரர்களை அனுப்பி, ரத்தமே சிந்தாம போய் படையை நிறுத்தினா சரண்டர் ஆயிட்டான் பாகிஸ்தான். உடனே அதை ஒரு தனி நாடா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பங்களாதேஷ். ஈஸ்ட் பாகிஸ்தான் இல்லை, இனிமேல் பங்களாதேஷ், வங்கதேசம். இந்தியா தான் உருவாக்கிச்சு, இந்திரா காந்தி தான் உருவாக்குனாங்க. இப்ப இருக்கிற மேற்கு பாகிஸ்தான் தான் வெறும் பாகிஸ்தான் ஆகிடுச்சு. இப்ப மேற்கு பாகிஸ்தான் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இங்க இருக்கிற முஸ்லிம்கள்லாம் அங்க போனாங்க, அங்க இருக்கிற இந்துக்கள்லாம் இங்க வந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அந்த பயணத்தில் புலம்பெயர்ந்த போதே படுகொலை செய்யப்பட்டார்கள். அவரவர் சொத்துக்களை விட்டுட்டு அப்படியே போயிட்டான். இங்க இருக்கிற முஸ்லீம்லாம் முஸ்லீம் சொத்துக்களை விட்டுட்டு அப்படியே அங்க போயிட்டான். அங்க இருக்கிற இந்துக்கள் அந்த பகுதியில் இருக்கிற சொத்துக்களை விட்டுட்டு இங்க வந்துட்டான். இந்த மாதிரி கலவரம் நடந்துகிட்டு இருக்கிற போது காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். என்ன உண்ணாவிரதம் இருந்தார்னா, இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் தான், ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ள வேண்டாம், ஒற்றுமையாக இருங்கள். இது ஒரு கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை, பாகிஸ்தான் உருவாகும் போது அவர்களுக்கான அடிப்படை பணிகளை செய்வதற்கு இந்திய அரசு ஒரு தொகையை தரணும்னு ஒப்பந்தம். அதுல 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 3வது இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுக்கல ஜவஹர்லால் நேரு. மற்றவங்களாம் அழுத்தம் கொடுக்குறாங்க, கொடுக்காத, ஏன் பணம் கொடுக்குறேன்னு. அதனால அதை தள்ளி போட்டாங்க. ஏன் தள்ளி போடுற அந்த பணத்தை கொடுன்னு கேட்டவர் காந்தி. முஸ்லீம் நாடு உருவாவதற்கு, பாகிஸ்தான் உருவாவதற்கு இந்திய அரசு ஒப்பந்தப்படி தர வேண்டிய தொகையை கடைசி தவணையை நிறுத்த வேண்டாம், உடனே வழங்குங்கள் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார். இதுதான் RSS காரணம் பிடிக்கல. இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் சொல்றாரு, இந்தியாவுக்கு அரச மதம் வேண்டாம்னு சொல்றாரு, பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய கடைசி தவணை தொகையை தர சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இந்த ஆள் நம்முடைய அஜெண்டாவுக்கு எதிரான ஆளா இருக்கிற, அவனை போட்டு தள்ளுங்க யார் முடிவு பண்ணார்? வீர சவர்கருடைய ஆட்கள். அதுக்காக தயாரிக்கப்பட்டவன் தான் நாத்துராம் கோட்சே. போய் கும்பிட்டு முதல் நாள் போறான், கும்பிடுறான், ஏதோ அவனுக்கு மனசு ஒத்துக்கல, வந்துடுறான். 2வது நாள் போடுறான், கும்பிடுறான், ஒத்துக்கல. அப்படி 3 முறை 4 முறை போய் கடைசியா ஒரு துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு போய் தலை வணங்கி கும்பிடுறான். அவரும் கும்பிடுறாரு. ஒரு ஜபத்துக்காக புறப்படுறார், பஜனைக்காக. பிர்லா மாளிகையில் கிட்ட இருந்து வணக்கம் போட்டு தலை வணங்கி கும்பிட்டுட்டு அப்படியே நெஞ்சுக்கு நேரா சுட்டான். காந்தியை கொன்றதற்கு என்ன காரணம் என்றால், மதச்சார்பின்மையின் மீது அவர் நம்பிக்கை வைத்திருந்தார், உடன்பாடு வைத்திருந்தார் என்பதுதான்.
அரசுக்கு மதம் வேண்டாம் என்று சொன்னதற்காகத்தான் அவர் கொல்லப்பட்டார். இந்த வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் இல்லை, RSSக்கு எதிரானவர் இல்லை, கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர் இல்லை, முற்பிறவி அடுத்த பிறவி அந்த நம்பிக்கைக்கு எதிரானவர் இல்லை, ஏன் சாதிய கட்டமைப்புக்கு எதிரானவர் இல்லை. அதனால்தான் அம்பேத்கர் அவர்கள் காந்தியை என்னால் மகாத்மான்னு ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இந்த கொள்கையில அவர் கொண்டிருக்கிறார். யாரோ அவரை மகாத்மான்னு சொல்லுவாங்க, நான் அவரை மகாத்மாவை ஏற்றுக்க மாட்டேன். உதட்டில் புன்னகையையும் அக்குளில் கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவருக்கு மகாத்மா என்றால் காந்தியும் ஒரு மகாத்மா என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் முன்னாலே சிரிக்கிறாரு, ஆனா போர்வைக்குள்ள அக்குளுக்குள்ள கத்தியை மறைச்சு வச்சிருக்கிறாரு. காந்தி இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணவர் அம்பேத்கர். நான் அந்த காந்தியடிகளிடத்தில் இருந்த ஆச்சரியமான ஒரு நிலைப்பாடு மதச்சார்பின்மை என்பது. தோழர்களே, அந்த மதச்சார்பின்மை அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிற அடிப்படையில் எழுத்துப்பூர்வமா இல்லை. ஆனா அரசமைப்பு சட்டம் கிடையாது. அதனால இந்த அரசு மதசார்பற்ற அரசு என்பது இம்ப்ளைடு. இம்ப்ளைட்னா என்ன அர்த்தம்னா அதுதான் உள்ளீடான அர்த்தம். அங்க எழுத்துல இல்லை, ஆனா அதுதான் அர்த்தம். பிரியாம்பிள்ல இல்லை, ஆனா அதுதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? இந்திய அரசு, நாங்க உருவாக்க போகிற அரசு மதசார்பற்ற அரசு. இந்தியாவில் நடக்கிற அரசியல இந்த ஒரு சொல்ல வச்சுதான் நடக்குது. மதசார்பின்மையை ஆதரிக்கிறவன் ஒரு பக்கம், மதசார்பின்மையை எதிர்க்கிறவன் ஒரு பக்கம். மதச்சார்பின்மையை எதிர்க்கிறவன் RSS உள்ளிட்ட சங்பரிவார், மதசார்பின்மையை ஆதரிக்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள். ரெண்டே பிரிவுதான் கருத்தியல் அடிப்படையில். 1976 மிசா என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது இந்திரா காந்தி அம்மையார் செய்த மிக முக்கியமான ஒரு திருத்தம், அரசமைப்பு சட்டத்தின் பிரியாமல் அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அவங்களுக்கு பாருங்க, ரொம்ப தொலைநோக்கு பார்வை இருந்தது, ஒரு லாங் விஷன் இருந்தது. எதிர்காலத்தில் RSS வலிமை பெறலாம், பிஜேபி என்கிற ஒரு கட்சி வரலாம், அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்தாலும் எரிந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை அந்த அம்மாவுக்கு இருந்ததுனால அப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அரசாங்கத்தை பற்றிய டெஃபினிஷன் வருது பாருங்க பிரியாம்பிள்ல. We the people of India having solemnly resolved to constitute into sovereign democratic republic அப்படின்னு வரும். அந்த லைனுக்குள்ள ரெண்டு வார்த்தை இணைக்கிறாங்க. சாவரினுக்கும் டெமோக்ராட்டிக்கும் இடையில சோசலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை இணைக்கிறாங்க. இது ரெண்டு ஏற்கனவே இம்ப்ளைடு. ஆனால் லெட்டர் இன் ஸ்பிரிட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எழுத்துப்பூர்வமா வெளிப்படையா பதிவு செய்யற அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து திருத்தம் கொண்டு வந்து அதுக்குள்ள இணைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை, ஃப்ரெட்டர்னிட்டிக்கான விளக்கம் சொல்ற இடத்துல வெறும் யூனிட்டின்னு ஒன்று இருந்துச்சு அம்பேத்கர் சட்டத்தை கொடுத்தப்போ. இந்த அம்மா அதுக்குள்ள திருத்தி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இணைச்சாங்க. இந்த மூணு வார்த்தை பிரியாம்பில் இந்திரா காந்தி அம்மையாரால திருத்தம் செய்யப்பட்டு முகப்புரையிலே இணைக்கப்பட்டவை. இப்போ கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு போடும். இந்திய ஒன்றிய அரசு, டெல்லியில் இருக்கிற அரசு எப்படிப்பட்ட அரசுன்னா இறையாண்மை உள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. அதான் டெல்லியில் இருக்கிற அரசு. மதசார்பற்ற அரசு அதான் முக்கியமானது. ஜனநாயகமான அரசு, சமதர்மம் உள்ள அரசு. சமதர்மம் உள்ள அரசுனா என்ன? சமதர்மம்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், அதுதான் சமதர்மம். எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், அதான் சமதர்மம். எல்லாருக்கும் உடுத்த உடை கிடைக்கணும், எல்லாருக்கும் குடியிருக்க வீடு கிடைக்கணும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், இதான் சமதர்மம். சோசலிஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு அரசாக இந்த அரசு இருக்கும் என்று இந்திரா காந்தி அம்மையாரால் மறுபடியும் தம்பி தண்ணீராக கொடுக்கலாம் தம்பி
டேய் டேய் தண்ணி அப்புறம் கொடுக்கலாம். உட்கார் உட்கார், பேசுறத கவனி, நீ கவனி. எல்லாருடைய கவனம் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி. சும்மா ஏதோ நான் கூப்பிட்டு வந்து கத்திட்டு போகக்கூடாது. இது வெறும் சாதி கட்சி கிடையாது, சாதி சங்கம் கிடையாது. கூச்சல் போட்டு போகிறது. நிற்க முடியல, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, கண்ணில் மறுபடியும் வலது கண்ணில் கட்டி வந்துச்சு. 2 மாதம் முன்னாடி இந்த கண்ணில் பெரிய கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணேன். இப்போ 3 நாளாக இந்த கண்ணு கீழே இமையில கட்டி வந்துக்கிட்டு வலி உயிர் போது. காலில் வரும்போது மருந்து போட்டு வரேன். இதோட எதுக்கு நான் வந்து பயணம் பண்ணுறேன், ஏன் சுற்றுறேன்? 3 மணி நேரம் கூட தூங்க முடியல. டெய்லி 3 மணிக்கு மேலே தான் போய் படுக்கிறோம். தினம் ராத்திரி 1 மணிக்கு தான் சாப்பிட்றோம். நீங்களாம் அப்போ தூங்கி இருந்திருப்பீங்க. 10 மணிக்கு படுத்து நல்லா குரட்டை விட்டு தூங்கி இருப்பீங்க. அப்போ நான் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்படி ஏன் போடணும்? எதுக்காக? எப்படியாவது உங்களை அமைப்பாக்கி விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேட்கை. அரசியல் புரிதல் உள்ள ஒரு படையாக இது மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேட்கை. இந்த விளக்கெல்லாம் நான் ஒரு நாள் உட்கார்ந்து லைவ்ல பேசிட்டு புரிஞ்சு பார்த்து கேட்டுக்குப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்லைன்னா வந்து வண்டியை பிடிச்சிட்டு வாங்கணும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி எனக்கு இது மேலிட பொறுப்பாளர் தேவையில்லை, கூட்டம் தேவையில்லை, கமிட்டி தேவையில்லை. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் 144 பேருக்கு எனக்கு ஃபோன் நம்பர் இருந்து ஃபோன் பண்ணி நீ வந்து எனக்கு தெரியாது 100 வண்டி எடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொல்லிட்டு உட்காந்துடலாம். கிடையாது. நீ 10 லட்சம் பேர் வரணும்னு அவசியம் இல்லை. 10,000 பேர் வந்தாலும் கொள்கை புரிதலோடு வரணும் இந்த பேரணி. ஏன் இந்த களத்தில் இருக்கிறங்கிற புரிதல் உங்களுக்கு தேவை. மதச்சார்பின்கிற ஒரு வார்த்தையை வச்சு 10 கூட்டத்தை தொடர்ந்து சொற்பொழிவை நம்ம நடத்த முடியும். 10 நாள் தொடர்ந்து, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து பேச முடியும். அவ்வளவு அரசியல் அதுக்குள்ள இருக்கு. மதச்சார்பின்மைங்கிறது பின்னால் அவ்வளவு அரசியல் இருக்கு. ஏன் ஒரு அரசாங்கம் மதச்சார்பின்மை அப்படிங்கிற கோட்பாட்டை பின்பற்றணும்? அந்த காலத்தில் விவாதம் நடந்தப்ப ஏன் வந்து இந்து மதத்தை அரச மதமா அறிவிக்கலன்னு சொன்னா அதுக்கான காரணம் நமக்கு தெரியணும்ல. ஏன் அறிவிக்கல? எல்லா மதமும் எல்லா நாடுகளும் மதத்தை ஏற்றுக்கிட்ட போது ஏன் இங்க வந்து பெரும்பான்மை மதம் இந்து மதம், இந்து மதத்தை அரச மதமா அறிவிச்சா என்னன்னு ஒரு கேள்வி வரும். பௌத்த மதத்தை அறிவிக்க முடியாது. இந்தியா முழுக்க ஒரு 80-90 லட்சம் பேர் தான் இருக்காங்க புத்தர்கள், பௌத்தர்கள். பார்சி மதத்தை அறிவிக்க முடியாது. ஒரு 10 லட்சம் பேர் கூட இருக்க மாட்டாங்க. சீக்கிய மதத்தை அறிவிக்க முடியாது. அவங்க சில லட்சம் பேர் இருப்பாங்க. வேற எந்த மதத்தை அறிவிக்க முடியாது? சமண மதத்தை அறிவிக்க முடியாது. அதுவும் ரொம்ப மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டி. கிறிஸ்டியானிட்டி அறிவிக்க முடியுமா? அது ஐரோப்பாவில் தோன்றிய மதம். இஸ்லாத்தை அறிவிக்க முடியுமா? அது சவுதி அரேபியாவில் தோன்றிய மதம். அது இந்த வண்டியின் மைந்தர்களால் உருவான மதம் இல்லை. பௌத்தம் இங்கே உருவானுச்சு, ஆனால் ரொம்ப மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டி அது. அப்ப இங்க இருக்கிற எஞ்சிய மதம் ஒன்னே ஒன்று இந்து மதம் தான். இப்ப இந்து மதத்தை இந்த நாட்டினுடைய அரச மதமாக ஏன் அறிவிக்க கூடாது அப்படின்னு கேட்டா அறிவிக்கலாம். நாமளும் அப்படிதான் சொல்ல முடியும், அறிவிக்கட்டுமே. ஆனால் அறிவிக்க முடியாது. அதுதான் ஐடியாலஜிக்கல் ஃபைட்டிங், கருத்தியல் யுத்தம். அது ஏன்னா உலகத்தில் எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் தான் போதிக்கின்றன. நபிகள் நாயகம் சொல்றது கோர் கான்செப்ட் சகோதரத்துவம் தான். இயேசு பெருமான் சொல்லுவது கோர் கான்செப்ட் சகோதரத்துவம் தான். நமக்கிடையில எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியா அக்கா தங்கையா உறவாடணும். நமக்கிடையில பகை இருக்கக்கூடாது. அன்பு தான் மேலோங்கணும். ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையா இருக்கணும். அப்பதான் உலகம் அமைதியா இருக்கணும். நீயும் குடும்பத்துக்குள்ள அமைதியா வாழ முடியும். உன் ஊரும் அமைதியா இருக்கும். உன் மாநிலம் அமைதியாக இருக்கும். உன் தேசம் அமைதியாக இருக்கும். உலகமே அமைதியாக இருக்கும். இதை போதிக்கிறதுக்கு தோன்றியவர்கள் தான் இந்த மகான்கள். கௌதம புத்தர் சொன்னது அதுதான். ஏன்னா மனுஷன் வந்து மிருகங்களை விட பரிணாமத்தில் வளர்ந்தான். ஆனால் பண்பாட்டில் மிக குரூரமானவன். வன்முறை தான். நீங்க எந்த திரைப்படத்தை பார்த்தாலும் வன்முறை தான் பெருசா பண்ணுவான். அது சரித்திர படங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற மற்ற காதல் படமா இருந்தாலும் சரி, அதுல வந்து ஒரு வன்முறை இருக்கும். வெறித்தனமா ஒரு 2 குழு மோதிக்கிற மாதிரி இருக்கும். காலங்காலமா வந்து வன்முறையிலேயே உருவாக்கி பரிணாமம் அடைந்த ஒரு குடம் மனித குடம். குருதியில் தான் இந்த சமூகம் வளர்ந்துருக்கு. ரத்த கரையில தான் இந்த சமூகம் மனித குலம் வளர்ந்துருக்கு. இதை பார்த்த மகான்கள் அப்பப்ப உலகத்துல தோன்றான். ஏய், அடிச்சுக்காத, வெட்டிக்காத, குத்திக்காத,
சண்டை போடாத, படுகொலை செய்யாத. இயற்கை பேரிடரால் மனித குலம் அழிந்ததை விட மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் கடவுளின் பெயராலும் ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டதுதான் மனித குலத்தின் வரலாறு. இதை செய்யக்கூடாது. நீங்க எல்லாம் சகோதரத்துவமா வாழுங்கன்னு சொல்றதுக்கு உருவான மகான்கள் தான் இவங்கெல்லாம். கௌதம புத்தர், இயேசு பெருமான், நபிகள் நாயகம். இந்த மாதிரி இஸ்லாம் சொல்லுது 24,000 நபிமார்கள் தோன்றி இருக்கிறாங்க உலகத்தில். 24 லட்சமா, 1,24,000 நபிமார்கள் இதுவரை தோன்றி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச 3 பேர் தான் நம்ம சொல்றோம். புத்தரையே இஸ்லாம் ஒரு நபின்னு தான் சொல்றாங்க. நபின்னா அராபிய மொழியில நபின்னா தமிழ்ல இறை தூதர்னு அர்த்தம். கடவுளே மனித வடிவத்தில் தூதுவர்களை அனுப்புறான் மனித குலத்தை செழுமைப்படுத்துறதுக்காக, அவங்களை பண்படுத்துறதுக்காக அப்பப்ப கடவுள் அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு இஸ்லாத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. நபிகள் நாயகன் கடைசி நபி, 1,24,000 பேர். அது 24,000 முடிகிற இடத்துல அவர் இருக்கிறார். அவர் தான் கடைசி நபி. இந்த நபிகளுக்கெல்லாம் ஒரு நாயகமா இருக்கிறாங்க தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இந்த இறை தூதர்களுக்கெல்லாம் அவர் மேலானவர், சிறந்தவர், தலைவர், உயர்ந்தவர் அப்படிங்கிற பொருளை தான் நபிகள் நாயகம். அவர் பேர் இஸ்மாயில் நினைக்கிறேன், முகமதுங்கிறது அவருடைய பெயர். நபிகள் நாயகங்கிறது அவருடைய அடைமொழி. இப்ப இந்த மகான்கள் எல்லாம் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, மனித குலம் ஒருவருக்கு ஒருவர் பகைத்துக் கொள்ளக்கூடாது, பழிவாங்கக்கூடாது, வன்முறையில் நெறியாட்டத்தில் ஈடுபடக்கூடாது. அது மதமாயிரும், ஒரு மார்க்கமாயிரும். அவங்க சொன்னதெல்லாம் போதனைகள்லாம். ஆனா இந்தியாவில் தோன்றிய இந்து மதத்தில் சகோதரத்துவத்தை மறுக்கிறது. அதுதான் பிரச்சனை. சகோதரத்துவத்தை மறுக்கிறது. ஏத்துங்க, சமத்துவத்தை மறுக்கிறது. நீ நான் ஒண்ணு கிடையாது, 2 பேரும் சமம் கிடையாது. பிறப்பால் ஆண் மேலானவன், பிறப்பால் பெண் கீழானவன். பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணி உட்பட அனைத்து பெண்களும் சூத்திரர்கள் தான். 100 விழுக்காடு பெண்கள் சூத்திரர்கள் தான். அவங்களுக்கு தீட்டு உண்டு, அவங்களுக்கு கல்வி கிடையாது, அதிகாரம் கிடையாது, நிலம் கிடையாது, உரிமை கிடையாது. இதையெல்லாம் போதனைகளாக வைத்திருக்கிற ஒரு மதம் நடைமுறைப்படுத்திட்டு இதை அரச மதமா அறிவிச்சா என்ன ஆகுங்கிற கவலை தான் அம்பேத்கருக்கு. அந்த கவலை காந்திக்கு இருந்தது, அந்த கவலை நேருவுக்கு இருந்தது. அதனால அரச மதத்தை அவங்க அறிவிக்கல. அறிவிச்சா இந்து மதத்தை அறிவிக்கணும், வேற மதத்தை அறிவிக்க முடியாது. அப்படின்னா எந்த மதமும் வேண்டாம். இப்ப புரியுதா? செக்யூலரிசம் எப்படி வந்துச்சுன்னு, மதச்சார்பின்மை எப்படி வந்தது புரியுதா? நீங்க ஏன் முஸ்லீம் மதத்தை கிண்டல் பண்ண மாட்டாங்கிறீங்க, கேலி பண்ண மாட்டாங்கிறீங்க? நீங்க ஏன் கிறிஸ்டியானிட்டியை கேலி பண்ண மாட்டாங்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். நீங்க ஏன் இதுக்குள்ள இருக்கிற பாகுபாட்டை களைய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நாம கேட்டா பதில் சொல்றோம். இப்ப வடகாடு பிரச்சனைக்கு எந்த பிஜேபி காரனாவது கண்டிச்சு அறிக்கை விட்டானா அல்லது போராட்டம் நடத்துவானா? இதுவரையில எந்த சாதி வெறியாட்டத்தை கண்டித்தாவது போராட்டம் நடத்திருக்கிறானா? மேல் பாதியில கோயிலில் நுழையணும்னு நாம போராடுறோம், ஏன் பிஜேபி போராட்டம் நடத்த மாட்டாங்கிறான்? அவருக்கு சாதி ஒழியக்கூடாது. பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற உயர்வு தாழ்வு பாதுகாக்கப்படணும். இந்த சோசியல் ஆர்டர், ஒரு சமூக ஒழுங்கு இருக்குல்ல, பார்ப்பனர்கள் மேலானவர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள். இந்த போல்டுக்குள்ளே, இந்த அடையாளத்துக்குள்ளே இல்லாதவர்கள் பஞ்சவர்கள். இவன் 4 பேர் ஒண்ணு, இவன் தனி ஆளு தனி, கீழே இல்லை. 4வது ஆளுக்கு கீழே இல்லை, 4வது ஆளுக்கு எதிர்த்து நிற்கிறவன், 5வது ஆள் கிடையாது. 4 பேர் ஒரு சைடு, ஒரு ஆள் ஒரு சைடு. இந்த ஒரு ஆளுங்கிறது தான் தலித், அதுதான் ஷெட்யூல்டாக. ஏன்னா அவன் இந்த 4 வருடத்துக்குள்ள வரமாட்டான். அப்புறம் இருந்து அவன் ஏத்துக்கல. இது வரலாறு, இது ஒன்றும் நாம கற்பனையா சொல்லல, இதுதான் வரலாறு. இவன் தான் நான் உன்னோட சேர மாட்டோம்னு சொன்னான். ஆனா இப்ப அரசு தலைகீழ மாறி போச்சு. நாங்க உன்னை சேர்க்க மாட்டோம்னு தலைகீழ மாறி போச்சு. இவன் தான் உன்னோட நான் சேர்ந்து சாமி கும்பிட மாட்டேன், உன்னோட சேர்ந்து நான் பண்டிகை கொண்டாட மாட்டேன், உன் கூட நான் சேர்ந்து வரமாட்டேன். முதல்ல அவங்கள புறக்கணிச்சவன் இவன். வரலாறு மாறி போயிடுச்சு. இவங்களை இழிவானவங்கிற மாதிரி, அதனால அவங்க தள்ளி வச்சாங்க. இல்ல இல்ல, இவங்க தான் அவங்கள தள்ளி வச்சாங்க. நீங்க பின்பற்றக்கூடிய கோட்பாடு தப்பியா? நீ முக்கால்தரமான அரசியலை உள்வாங்கி இருக்கிற, இன்னைக்கு நீ நெருப்புல பிறந்தவன்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்படி ஒன்று பறக்க முடியாது, அது அன்சைன்டிபிக், அது அறிவியலுக்கு முரணானது. இதை சொல்றவன் தலித், இதை சொல்றவன் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த மாதிரி சயின்டிபிக்கான அரசியலை பேசக்கூடியவர்கள். அப்படி ஒரு கதை இருக்க முடியாது. புராணம்னு ஒன்று கிடையாது.
அது முழுக்க முழுக்க கற்பனை. அது வரலாறு கிடையாது. வரலாறா இருந்தால் அது ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பாடமா சேர்த்துருப்பாங்க. ஹிஸ்டரி வேற, புராணம் வேற. புராணமும் வரலாறும் ஒன்று அல்ல. புராணம் முழுக்க முழுக்க கற்பனை கதையாளர்கள். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். மகாபாரதம் கதையெல்லாம் கேட்டோம்னா அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துரும். ராமாயணம்லாம் அப்படியே போதை ஏறும் அதை கேட்கும்போது. அவ்வளவு அருமையா இதிகாசத்தை படைச்சிருக்கிறான். அதை படைச்ச பெரிய கெட்டிக்காரன் தான், சாதாரண ஆளு கிடையாது. ஆயிரக்கணக்கான வருஷம் 2 இதிகாசம் மனித குலத்தையே ஆட்டி படைக்குது, அப்படியே இந்தியாவையே ஆட்டி படைக்குது. அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய படைப்பு. ராமாயண கதைகள்லாம் கேட்டா விடிய 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 தூக்கம் இல்லாம கேட்டு உட்கார்ந்துருக்கலாம். அவ்வளவு அருமையா இருக்கு. மகாபாரத கதை அதை விட அருமையா இருக்கு. ஆனா அது கதை தான், வரலாறு கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த அரசமைப்பு சட்டத்தில் மதச்சார்பின்மை என்பது ஏன் வந்தது என்பதற்கான ஒரு வரலாற்று பின்னணி இது. இந்து மதம் பாகுபாடு நிறைந்த மதம், டிஸ்கிரிமினேட்டரி ரிலீஜன். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு. பாகுபாடுன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன், பரப்பால். நீ என்ன படிச்சிருந்தாலும், என்ன சொத்து இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிலப்புறப்புவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் நீ கீழ்சாதி தான். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனா கூட நீ எஸ்சி அப்படின்னு தான் எனக்கு சொல்றேன். ஆர் கவாய் ஷெட்யூல் காஸ்ட். அவர் புத்திஸ்ட். எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு இந்த அடையாளம் உண்டு, இந்த பாகுபாடு உண்டு. அதனால் இந்து மதத்தை இந்தியாவின் அரச மதமாக அறிவிக்க முடியாமல் போனது. இதுதான் ஆர்எஸ்எஸ்க்குள்ள பெரிய நெருடலே. இப்ப அவனுக்கான ஒரு அஜெண்டா இருக்கு. என்ன அஜெண்டா இருக்குன்னா, இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு அரச மதத்தை, இந்து மதத்தை அரச மதமாக அறிவிக்க வேண்டும். இது ஒண்ணு. இரண்டாவது, இந்தியா அல்லது பாரத் என்கிற இந்த பெயரை மாற்றி இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க வேண்டும், அல்லது இந்துஸ்தான் என்று அறிவிக்க வேண்டும். அது பாகிஸ்தான் என்றால் இது இந்துஸ்தான். இது இரண்டாவது கொள்கை. மூணாவது, ஏற்கனவே பறிபோன பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லாம் ஒன்னா சேர்த்து அகண்ட பாரதம், அகன்ற பாரதம், அகண்ட பாரதம், விரிவான பாரதம், அதை உருவாக்கணும். இதுதான் ஆர்எஸ்எஸ் காருடைய கனவு திட்டம். அதுக்காக 100 வருஷம் தாக்கு பிடிச்சு போராடிட்டு இருக்கிறான். 100 வருஷம் இந்த இயக்கம் அதுக்காக இயங்கிட்டு இருக்கு. 13,000 பேர் கல்யாணம் பண்ணாம இதுக்காக ஓடிட்டு இருக்கிறான். ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், இதெல்லாம் அவருடைய சங் பரிவார் அமைப்புகள். அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க 85-90 வயசு வரல இன்னும் வந்து கல்யாணம் பண்ணாதவங்க இருக்கிறாங்க. அவன் வேலை 24 மணி நேரம் 365 நாள் இந்த அரசியலை போய் ஊருக்கு ஊரா பறக்கணும். எஸ்சி எஸ்டி மக்களெல்லாம் நீ வெளியே போகாத, வேற மதத்துக்கு போகாத, உனக்கு என்ன வேணும், கோயில் வேணுமா நான் கட்டி கொடுக்குறேன், கஸ்தூரி வேணுமா கட்டி கொடுக்குறேன், ரோடு போட்டுமா ரோடு போட்டு கூட தரேன், பள்ளிக்கூடம் கட்டி தரமா பள்ளிக்கூடம் கட்டி தரேன், மதம் மாறாத, கன்வென்ஷன் வேண்டாம், முஸ்லீம் ஆகாத, கிறிஸ்டியானிட்டி ஆகாத. இதை செய்யறதுக்குன்னு 13,000 பேர் இருக்கிறாங்க. குடும்பம் இல்லாம, பெண்டு பிள்ளை இல்லாம, சொத்து சுகம் தேடாம, பெயர் புகழ் வேண்டான்னு, முகம் தெரியாது, மேடை ஏற மாட்டான், போஸ்டர் ஒட்ட மாட்டான், துண்டறிக்கையில பேர் இல்லைன்னு கவலைப்பட மாட்டான். 13,000 பேர் அப்படி வேலை செய்யலாம். ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிகேட்டடோடு வேலை செய்யலாம். மாவோயிஸ்டுகள் தான் அப்படி வந்து அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க. குடும்பம் வேண்டாம், ரெண்டு பிள்ளை வேண்டாம், மக்களுக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிருவோம். இன்னைக்கு இந்தியாவில் மாவோயிஸ்டுகள் வந்து தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய காடுகளில் 4,000 பேருக்கு மேலாக தலைமறைவு வாழ்க்கை வாழறாங்க. அவங்களுக்கு யாருக்கும் குடும்பம் கிடையாது. ஆயுத பயிற்சி எடுக்கிறாங்க. நக்சல் ஒழிப்புங்கிற பேர்ல அமித்ஷா படையெடுப்பு நடத்துறாரு. உள்ள பூந்து ஹெலிகாப்டர் மூலமா கொண்டு போடுறாங்க. அவங்க எல்லாம் மாவோயிஸ்டுகள், பழங்குடி மக்களுக்காக போராடக்கூடியவர்கள், தீண்டாமைக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், கனிவளங்களை பாதுகாப்பதற்காக போராடக்கூடியவர்கள். அவன் தான் அப்படி டெடிகேட்டடா இருப்பான். அதே மாதிரி அர்ப்பணிப்போட ஆர்எஸ்எஸ் காரர்கள் வேலை செய்கிறார்கள். அவங்களுக்கு என்ன 3 முக்கியமான லட்சியம்னா, இந்த நாட்டுக்கு பேரை இந்து ராஷ்டிரம் அல்லது இந்துஸ்தான் மாற்றணும்,
இந்த நாட்டை சுருங்கி போயிருக்கிற நாட்டை அகன்ற பாரதமாக அமைக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்கிறேன். இதுதான் அல்டிமேட் எய்ம். அதை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கிய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் தான் தாய் கழகம், தாய் இயக்கம். அதுல பல பிரிவுகள், ஒரு பிரிவு பிஜேபிங்கிற அரசியல் பிரிவு. அவங்க அம்பேத்கரை போற்றுவாங்க, அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவாங்க, அம்பேத்கருக்கு சிலை வைப்பாங்க, அம்பேத்கர் காலை தொட்டு கூட வணங்குவாங்க. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. பெரியாரை வெளிப்படையாக எதிர்ப்பாங்க. தேசிய அளவில் அதனால எந்த பாதிப்பும் அவங்களுக்கு கிடையாது. அம்பேத்கரை தேசிய அளவில் அப்படி எதிர்க்க முடியாது. அம்பேத்கரை எதிரியா காட்டினா அவங்க தொலைஞ்சாங்க. 25 விழுக்காட்டுக்கு மேல் தலித் மக்கள் குலதெய்வமாக அம்பேத்கரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை செய்து கொண்டே இவங்க மூணையும் செய்யறதுக்கு தடையா இருக்கிறது முஸ்லீம்கள் கிடையாது. இது மூணையும் செய்யறதுக்கு தடையா இருக்கிறது காங்கிரஸ் கிடையாது. இது மூணையும் செய்யறதுக்கு தடையா இருக்கிறது கம்யூனிஸ்ட் கிடையாது. இந்த மூன்றையும் நிறைவேற்ற முடியாமல் அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதுதான். அதுதான் மதச்சார்பின்மையை சொல்லுது. நீ மதச்சார்பின்னு சொன்னதுனால தானே இதெல்லாம் நடக்குது. அப்ப அவனுக்கு என்னன்னா, சுப்பிரமணிய சுவாமி பிஜேபியில் ஒரு முக்கியமான தலைவர், அவருக்கு ஒரு வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. அந்த வழக்குடைய பிரேயர் என்ன தெரியுமா? இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு 2 முக்கியமான வார்த்தையை இணைச்சிருக்காங்க. அது 2 வார்த்தை நீக்குங்கிறது தான் வழக்கு. சோசலிஸ்ட் செக்யூலர்ங்கிற வார்த்தையை எடு. இதுதான் வழக்கு. இதுதான் பிஜேபியுடைய செயல் திட்டம். ஒரு வருஷத்துக்கு முன்னால, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு துறவிகள் குழு, ஒரு அமைப்பு, அது ஆதி சங்கரர் பேரவை, ஒரு சங்கராச்சாரியார் பேரவைன்னு ஒரு பேரவை. அவன் ஒரு 24 பக்கம் டிராப்டை வெளியிடுறான். நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டோம், 2024 எலெக்ஷன்ல மீண்டும் மோடி தான் பிரதமராக வருவார், அவர் வந்த பிறகு அந்த சட்டம் இருக்காது, இந்த சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷனாக இருக்கும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. அதில் 3 பேர் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இருந்தாங்க அந்த கமிட்டியில். அதில் அவன் என்ன சொன்னான்னா, எங்கள் சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா டெல்லி தலைநகரமாக இருக்காது, வாரணாசி என்கிற காசினா இந்தியாவின் தலைநகரமாக இருக்கும். இந்தியாவின் பெயர் பாரதம் என்றோ இந்தியா என்றோ இருக்காது, இந்து ராஷ்டிரா என்றுதான் இருக்கும். இப்ப பறக்கிற கொடி தேசிய கொடியாக இருக்காது, ஸ்வஸ்திக் என்கிற சின்னம் பொறிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் கொடி தான் இந்தியாவின் தேசிய கொடியாக இருக்கும். அவன் டிக்ளேர் பண்றான். டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்காது, சனாதன தர்மம் தான் இங்க சிஸ்டமா இருக்கும். அதான் கான்ஸ்டிடியூஷன். இதுதான் அவருடைய நோக்கம். அதை ஏன் இன்னும் அவங்களால செய்ய முடியலன்னா, இன்னும் அவங்க போதிய வலுவோட இல்லை. இப்ப இருக்கிற இந்த வலு பத்தாது. இப்ப ரொம்ப போன தடவை விட இந்த தடவை குறைஞ்சு போச்சு சீட்டு. இப்ப நிதிஷ்குமார் தயவோடமும் சந்திரபாபு நாயுடு தயவோடும் தான் இப்ப அவங்க ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க சோலோவா இன்னும் வலுவா வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அது முடியல. காங்கிரஸ் போன தடவை 55 எம்பி, இந்த தடவை 105 எம்பி. அவங்க இன்னும் குறையும் நினைச்சாங்க, 30,000 நினைச்சாங்க. இந்தியா பிளாக் உருவாகும் நாங்க எதிர்பார்க்கல. காங்கிரஸ் 105 இடத்துக்கு ஜெயிக்கும் நாங்க எதிர்பார்க்கல. சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் டிபெண்ட் பண்ணி சார்ந்துதான் ஒரு ஆட்சி நடத்த முடியுங்கிற நெருக்கடி உருவாகி போச்சு. அதனால அவங்களால் கான்ஸ்டிடியூஷனை மாற்ற முடியல. அவங்களுடைய ஒரே லட்சியம் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான். அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். இந்த நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசமைப்பு சட்டத்தில் பல எதிர்ப்பு அவங்களுக்கு இருக்கு, பல முரண்பாடுகள் இருக்கு. இன்னைக்கும் ஆர்எஸ்எஸ் காரன் சட்டமா ஏற்றுக்க மாட்டான். இன்னைக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அலுவலகத்தில் இந்த தேசிய கொடியை ஏற்ற மாட்டார்கள். இதுவரையில் ஏற்றது அதற்கு அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு தேசிய தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய மனநிலை. ஆர்எஸ்எஸ் ஆல் வளர்க்கப்பட்டவர்கள் தான் மோடி, அமித்ஷா. தமிழ்நாட்டில் அவங்க ஒரு போர்ஸே கிடையாது. எதுக்கு திரும்ப அவரை மூச்சை பிடிச்சிட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு மேல பிஜேபியை எதிர்த்து பேசுறாரு. திமுக ஆட்சியில் தானே வடகாடு சம்பவம் நடக்குது, வேங்கவேல் சம்பவம் நடக்குது. திமுக தானே தலித்துகளுக்கு எதிரான ஒரு ஆட்சியா இருக்கு. இப்படி சில பேர் பேசலாம். இது லாஜிக்கா சரிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒப்பீட்டளவிலே ஒரு சமூக நீதி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட திமுக ஆட்சியில் இருக்கும் போதே இந்த நிலை என்றால், சாதி ஒழிப்பை ஏற்காத, அம்பேத்கரை ஏற்காத, அரசமைப்பு சட்டத்தை ஏற்காத பிஜேபியும் பிஜேபி கும்பலும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
யோசிச்சு பாருங்க. இவங்கள்ட்டையாவது போய் பேசுறோம், சண்டை போடுறோம், பேச முடியுது. ஏன்னா இவங்க அம்பேத்கர் பேரை சொல்றாங்க, பெரியார் பேரை சொல்றாங்க, அண்ணா பேரை சொல்றாங்க, சமூக நீதியை சொல்றாங்க, மொழி உணர்வு இருக்கு, இன உணர்வு இருக்கு. அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. பிஜேபிக்காரன் ஆட்சிக்கு வந்தால், அது பிஜேபியுடைய கூட்டணி கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தா அவங்கள்ட்ட எதை போய் நீங்க பேச முடியும்? பேசுறதுக்கு எங்க ஸ்பேஸ் இருக்கு? என்ன நெருக்கடி இங்கே உருவாகும்? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் தான் நாம் பதறுகிறோம். இஸ்லாமியர்கள் வெகுண்டாடாமல் இருக்கலாம், வேற கட்சிகள் வெகுண்டாடாமல் இருக்கலாம். வக்ஃபு திருத்த சட்டமும், குடியுரிமை திருத்த சட்டமும், முத்தலாக்கு சட்டமும், அரசமைப்பு சட்டத்தின் 370வது உறுப்பு நீக்கமும் எதன் மீதான தாக்குதல் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் மீதான பாசிச தாக்குதல், மதச்சார்பின்மைக்கு எதிரான தாக்குதல். அந்த மதசார்பின்மையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வேறு எவருக்கு இருக்கிறதோ இல்லையோ, சிறுத்தைகளுக்கு இருக்க வேண்டும். நமக்கு இருக்கிறது. நாம் அதை செய்தாக வேண்டும். நமக்கு அந்த புரிதல் இருந்தாக வேண்டும். அவர்கள் எப்படியாவது அதிமுக தோளிலே ஏறி சவாரி செய்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட முடியும் என்று கணக்கு போட்டு காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிற சூழலில் நாம் இதை எப்படி தடுப்பது என்று சிந்திக்க வேண்டிய தேவை நமக்கு உள்ளது. அவர்கள் சாதிய சங்கங்களை ஊக்கப்படுத்துவார்கள், சாதியவாதிகளை ஊக்கப்படுத்துவார்கள், கோடிகளை கொட்டி கொட்டி அவர்களை தாங்கி பிடிப்பார்கள். சாதி பெருமிதம் பேசு, பறையர்னா சிவபெருமான் குலத்தை சார்ந்தவர்கள் பேசு. அதனால்தான் பறைய சிவபெருமானுக்கு சுடலை ஆண்டின் பேர் வந்தது. அவர் சுடுகாட்டில் இருந்தவர், சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டவர். அதனால் நாமெல்லாம் சிவகுலத்தில் இருந்து தோன்றியவர்கள் அப்படின்னு பேசு. அப்படின்னு பேசுறவனுக்கு கூலி கொடுக்குறாங்க, மாத கூலி. நந்தனுக்கு விழா எடுக்கிறாங்க. இவ்வளவு காலமா இல்லாம இப்ப நந்தனுக்கு விழா எடுக்கிறாங்க. ஏன்னா பறையர் பெருமையை பேசி இந்த மக்களை பிளவுபடுத்தணும். திருமாவளவன் கூட அணிதிரளக்கூடிய மக்களை தடுக்கணும். அதுக்கு சில பொறுக்கிகளை போது வளர்க்கிறார்கள். அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்களை வளர்க்கிறார்கள். நாம் ரொம்ப நிதானமா பயணிக்க வேண்டியிருக்கிறது. காந்தியடிகளையே சுட்டுக் கொன்ற கும்பல் அல்லவா அவர்கள். காந்தியடிகளையே, தேசப்பிதாவையே சுட்டுக் கொன்ற கும்பல். நாம் எவ்வளவு பெரிய பகையை எதிர்த்து நிற்கிறோம் தேசிய அளவில். நமக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு தேசிய பார்வை வேணும். நம்ம குறுகிய ஒரு மாவட்டத்துக்குள்ள சுருங்கி நிற்க முடியாது. நாங்கள் பறையர்கள்னா நீ தமிழ்நாட்டுக்குள்ள தான் நிற்கணும். அப்புறம் இன்னும் பறையர்கள்னா நீ வட மாவட்டங்களில் தான் நிற்கணும். அப்படியே நீ சுருங்கி, உன் டெரிட்டரியே சுருங்கி போயிடும், உன்னுடைய நிலப்பரப்பே சுருங்கி போயிடும். அப்புறம் அதுலேயே நீ என்ன பறையர்னு தஞ்சாவூருக்கு போனால் சண்டை வந்துடும். டெல்டா மாவட்டங்கள்ல அந்த பறையரா இந்த பறையரா, அவன் வேற பறையர் இவன் வேற பறையர், அதெல்லாம் அவன் சேர்க்க விடாத, அவனை கட்சியில் வளர விடாத. எப்படி சுருங்குது பாருங்க உன் பார்வை. உன் டெரிட்டரியே மாறி போயிடும். அப்படியே தென் மாவட்டங்களே அப்படி இருக்குது. எல்லா சாதிகளே அப்படி இருக்குது. பல்லர்களையும் உண்டு, தேவேந்திர வேளாளர்களையும் உண்டு, அருந்ததிர்களையும் உண்டு. அந்த மாதிரி நிறைய. ஏன்னா நீ சாதிக்குள்ள போனா அதுக்கப்புறம் இந்த அடையாளங்களும் வரும். உன்னுடைய நிலப்பரப்பு சுருங்கி போயிடும். உனக்கு தேசிய பார்வை தேவைப்படுகிறது. சாதி என்பது தேசிய கூறு, ஒரு நேஷனல் பினாமினா. இந்தியா முழுவதும் இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்பதான் தேசிய அளவில் ஆளுமை செலுத்துகிற பிஜேபி போன்ற சக்திகளை நாம் எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம ஒரு மாவட்டத்துக்குள்ள, ஒரு ஒன்றியத்துக்குள்ள சுருங்கி போய் நின்றோம், அவ்வளவுதான். அவன் நீ நல்லா இந்த பெருமை நல்லா பேசு, பறையெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லு, பேனர் வை, அதில் அவனுக்கு நஷ்டம் கிடையாது. உன் வீட்டுக்கு வரேன், கஞ்சி குடிக்கிறேன், பாத பூஜை செய்கிறேன், பாத பூஜை நாளைக்கு நீ ஒரு சங்கத்தை தொடங்கி அமித்ஷாவை கூப்பிட்டா வருவார். ஒரு 50 பேரை வச்சு ஒரு கூட்டம் நடத்த போறேன், இது சிவகுலத்தை சார்ந்த பறையர் பிரிவு, எங்களுக்கு ஒரு சிவன் கோயில் வேணும், ஒரு விழா வேணும், நந்தனார் விழா வேணும், வாங்க அமித்ஷா கூப்பிட்டா நாளைக்கு 6 ரவி போன போட்டு வரவழைச்சுவார். உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். உன் குடிசுக்குள்ளே வருவார், உன் வீட்டுக்கு கூப்பிட்டாலே வீட்டுக்கு வருவார், சாப்பிட சொன்னா சாப்பிடுவார். இதுதான் அவர்களின் டெடிகேஷன். இப்படி அரசியல் செய்கிறார்கள்.
மோடியும் அமித்ஷாவுடைய உழைப்புலாம் சாதாரணமான உழைப்பே கிடையாது. அவங்க நோக்கத்துக்காக என்ன அலைச்சல், என்ன உழைப்பு, அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக, லட்சியத்திற்காக அவர்கள் ஆற்றுகிற பாடு விவரிக்க முடியாது. உள்ளபடியே சாதாரணமான உழைப்பு கிடையாது. அவங்க சாதாரண ஆளு கிடையாது. அவங்க எடுத்துக்கிட்ட லட்சியத்தில் வந்து அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க. அதை நிறைவேற்றணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. வெறித்தனமா இருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த அமைப்புக்கு மரியாதை தருகிறார்கள். உடும்பு பிடியான ஒரு நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு. அவங்ககிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய தேவை இருக்கு. தோழர்களே, இப்போது உங்களுக்கு புரியும் என்று கருதுகிறேன். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலாக மேலோட்டமாக தெரிந்தாலும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் என்று மேலோட்டமாக தெரிந்தாலும், உண்மையில் சங்க பரிவாரங்களின் நோக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை சிதைப்பதுதான். சாதியற்ற இந்தியா, சமத்துவமான இந்தியா, சகோதரத்துவம் உள்ள இந்தியா, பாகுபாடு இல்லாத இந்தியா, மதசார்பற்ற இந்தியா, இதுதான் அம்பேத்கரின் கனவு. இதை நிறைவேற்ற வேண்டுமானால் அரசமைப்பு சட்டம் பாதுகாப்பாக இருக்கணும். அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற செக்யூலரிசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனால் இந்த பேரணியின் பிரதான முழக்கம் சேவ் செக்யூலரிசம் என்பதுதான். இந்த பேரணியின் பிரதானமான முழக்கம் மதசார்பின்மை காப்போ, ஆங்கிலத்தில் சேவ் செக்யூலரிசம். ஏன் இந்த பேரணிக்கு இந்த பேர் வச்சிருக்கோம் தெரியுதுங்களா? நாமளும் வந்து வெறும் மக்கள் பேரணி, எழுச்சி பேரணி அல்லது ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கலாம். நம்முடைய ஒவ்வொரு பேரணிக்கும் இருக்கிற தலைப்பை நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு மாநாட்டுக்கும் இருக்கிற தலைப்பை பார்க்கணும். ஒவ்வொன்றுக்குள்ளும் 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்கிற அரசியல் உள்ளடக்கமாக இருக்கு. மணிக்கணக்கில் நீ பேசலாம். தேசம் காப்போம்னா அதை நீ மணிக்கணக்கில் பேசலாம். வெல்லும் ஜனநாயகம்னா வீழும் சனாதனம் பொருள். சனாதனத்தை வீழ்த்துவோம். இன்னைக்கு ஜனநாயகம் தோற்ற மாதிரி இருக்கலாம், ஆனா இறுதியில் ஜனநாயகம் தான் வெல்லும். இறுதியில் அம்பேத்கரியம் தான் வெல்லும். இறுதியில் பெரியாரியம் தான் வெல்லும். தோழர்களே, இந்த புரிதலோடு தான் நாம் களமாட வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் இந்த 15 நாட்களில் தீவிரமாக இறங்கி வண்டி வாகனங்களை பதிவு செய்ய வேண்டும். நான் ஒரு சின்ன கோரிக்கை வச்சிருக்கிறேன், அது ஆசை. வாய்ப்புள்ள தோழர்கள் அம்பேத்கர் போல ப்ளூ அண்ட் ப்ளூ கோட் சூட்டோட வரணும். வெள்ளை சட்டை போட்டு கை கட்டிக்கிட்டு ஒரு 10,000 அம்பேத்கர்கள் வீதியில் நடந்தார்கள். மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக நடந்தார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அது முடியாதவங்க நீலச்சட்டை அணிஞ்சிட்டு வரணும். இது மொத்தத்தில் ஒட்டுமொத்தமா ஒரு நீலவண்ண மயமாக இருக்க வேண்டும். அந்த பேரணி நீலச்சட்டை பேரணி. இப்ப பேனர் வைக்க வேண்டிய இடத்துல பேனர் வைங்க. சுவரெழுத்து முடிந்தா சுவரெழுத்து எழுதுங்க. 15 நாள்ல முடியுமான்னு தெரியல. துண்டறிக்கைகளை வச்சுட்டு உங்க பேரு அங்கங்க போட்டு பெருசு பெருசா போட்டு மக்கள்கிட்ட கொடுக்குறவங்க கொடுங்க. பகுதி வாரியா அடிச்சு கொடுங்க. மக்கள்கிட்ட போய் சேரட்டும். எல்லாருக்கும் தெரியணும் திருச்சியில பேரணி 31ஆம் தேதி. தோழர்களே, 19ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வடகாடு சாதி வெறியாட்டத்தை கண்டித்து நீதிமன்றம் அனுமதித்ததன் அடிப்படையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திலும் திருச்சியை, புதுக்கோட்டையை சுற்றியுள்ள தோழர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைந்து செலவை ஏற்றுக்கொள்ள தோழர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். அதுல வந்தவங்க தமிழன் 5000, அரவிந்த் தஞ்சை 10,000, முல்லை வளவன் 5000, ராஜ்குமார் 5000 இங்க தந்திருக்கிறாங்க. இடிமுரசு தெரியல, ஜெய்சங்கர் தெரியல. அவங்க கொடுத்துட்டு போகணும். கதவை சாத்திடுவோம், வெளியே போக முடியாது, பணம் கொடுத்துட்டு போகணும். அருட்செல்வன் 10,000, சும்மா செல்வராஜ் 5000, அதில் மோகன்குமார் தரல, தாமு இடியவன் தரல, தங்க தமிழ்ச்செல்வன் தரல, தமிழோவியா 5000 கொடுத்துருக்குறாங்க, வெற்றி 5000 கொடுத்துருக்குறாங்க, இளமதி அசோகன், தமிழ்ச்செல்வன், வெள்ளை நெஞ்சன் தரல.
கலையரசன் 10,000 கொடுத்துட்டாரு, ரத்னவேல் 10,000 கொடுத்தாரு. கையை தட்டுங்க, பரவாயில்ல. பெரம்பலூர் மாவட்ட செயலாளர்கள் வெரி குட். அடுத்து அரியலூர் மாவட்டம் கதிர்வளர் 10,000 கொடுத்துட்டாரு. அங்கனூர் சிவா 10,000 கொடுத்துட்டாரு. அன்பானந்தம் 10,000 கொடுத்துருக்கிறாரு. வெரி குட். அரியலூர் மானம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. கரூர் புகழேந்தி 5,000, கராத்தே இளங்கவன் 5,000, சக்திவேல் கரூர் 10,000 தந்துருக்கிறாங்க. புல்லட் லாரன்ஸ் இன்னும் தரல, கனியமுதன் தரல. குரு அன்புச்செல்வன் 10,000, சக்தி என்ற ஆர்வலரசு 10,000, வழக்குரைஞர் கலைச்செல்வன் 10,000, புல்லட் லாரன்ஸ் 40,000 செலவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் 5,000 மொத்தம் 50,000 புல்லட் லாரன்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. தங்க தமிழ்ச்செல்வன் 5,000 கொடுத்துட்டாரு. தோழர்களே, அடுத்து நாம் சந்திக்க போவது 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில கொளுத்தும் உச்சி வெயிலில் நாம் சந்திக்க இருக்கிறோம். 4 மணிக்கு பேரணி என்றாலும் கூட 3 மணிக்கே நீங்கள் திரண்டு வர வேண்டும், 2 மணிக்கே திருச்சிக்கு வந்து சேர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம். சேவ் செக்யூலரிசம்.